தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவோட பொதுச் செயலாளர் டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மரணம் பற்றிய வீடியோ வந்து நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். மர்ம மரணம் பற்றிய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அது உண்மையிலேயே இயற்கை மரணம் தானா அல்லது கொலையா அப்படின்ற திட்டமிட்ட படுகொலையா அப்படின்றது தான் 3 வீடியோ போட்டிருக்கேன். இது 4வது வீடியோ போட்டிருக்கேன். 4வது வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள். வீடியோ வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, நானும் பதில் கொடுக்குறேன். நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆறுமுகசாமி ஐயாவுடைய விசாரணை அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நிறைய பேர் வீடியோ போட்டிருந்துருக்காங்க. நான் இன்றைக்கி போய் வீடியோ யூடியூப்பில் பார்த்தேன். எல்லா வீடியோவும் பார்க்கலாம், நான் அதோட கட்டிங்ஸை மட்டும் பார்த்தேன். பார்த்தோம்னா அதாவது வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த விசாரணை அறிக்கையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு இன்றைக்கி ஒரு இது பார்த்தேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ஆறுமுகசாமி ஐயாவுடைய விசாரணை அறிக்கையில் என்ன மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குன்னு தெரியுங்களா? 613 பேஜ் இருக்குது. இதெல்லாம் உட்காந்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கே வந்து ஒரு 4 நாள் 5 நாள் டைம் வேணும் போல். அவ்வளோ பேரை விசாரித்து அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ் யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல. அப்புறம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ணவும் அவங்க அப்புறம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. அறிக்கைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கண்டனம் தெரிவித்த பின்னாடி, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கண்டனம் தெரிவித்த பின்னாடி அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஆஜராகி விசாரணை வந்து முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இதில் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லண்டன்லேருந்து ஒரு டாக்டர் வந்தார், ரிச்சர்ட் பிளேட்னு சொல்லி. அவர் வந்துட்டு என்ன பண்ணார்னா, அவர் வந்துட்டு போயிட்டார். ஆனால் வெளிநாட்டு சிகிச்சைக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இதை தடுத்தது யார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அம்மா கட்சிக்காரங்களை தான் நம்பினாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்து கட்சிக்காரங்களில் வந்து அமைச்சர்கள், தொண்டர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இவங்கள தான் நம்பினாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து இறக்கம்லாம் போச்சா? ஏன் வெளிநாட்டு சிகிச்சைக்கு ஏன் கொண்டு போகல அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா ஆறுமுகசாமி ஐயாவுடைய விசாரணை அறிக்கையிலையும் அதான் கேட்டிருக்காங்க. யாருக்குமே இறக்கம் இல்லையா? நுரையீரல் தொற்று இருக்குது, அது இதுன்னு சொல்கிறீங்களே, எத்தனை நோய் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ வந்து ஏன் வெளிநாட்டு சிகிச்சைக்கு கொண்டு போகல? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அம்மா 22ஆம் அட்மிட் ஆகிறாங்க, 27ஆம் வரைக்கும் நல்லா இருக்காங்க. அப்புறம் தான் வந்து இதாகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த 22ஆம் செப்டம்பர் 22 செப்டம்பர் 27க்குள்ள ஒரு ஃபோட்டோ, ஒரு வீடியோ எதுவுமே வெளியிடலை. அதான் வந்து கூட இருக்கவங்கள குற்றஞ்சாட்டுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அப்படியே சீரியஸ் ஆகியிருந்தாலும் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுட்டு அனுமதி வாங்கிட்டு அவங்கள அப்படியே வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் வந்து இவங்க வெளிநாட்டு சிகிச்சைக்கு கொண்டு போகல. அது ஒரு மிகப்பெரிய தவறை விளைச்சிட்டாங்க. அந்த ஏர் ஆம்புலன்ஸ் கூட மத்திய அரசு கேட்டிருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து இவங்க வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கூட இருந்த தோழின்னு சொன்னாங்க. கடைசியில் அவங்களும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த மாதிரி அம்மா வந்து இது பண்ணிட்டாங்க, பிளான் பண்ணி கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு தான் பச்சையாக சொல்ல போனாங்க. ஏன்னா சில பேர்லாம் டக்குன்னு இப்போ யூடியூப்ல இதே மாதிரி பச்சையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கூட இந்த தோழியும் மத்திய அரசு இருக்கக்கூடிய மோடி தான், வேறு யாரை சொல்கிறேன். ஏற்கனவே தீபா கூட குற்றம் சாட்டியிருக்காங்க, அத்தை அப்படின்னு சொல்லி. தீபான்றது யாருன்னா ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் வந்து தீபா, அவங்க கூட குற்றம் சாட்டியிருக்காங்க. மோடியும் கூட இருந்த தோழி தான் வந்து சசிகலா அம்மாவும் தான் சேர்ந்து ஜெயலலிதா அம்மாவை எங்கள் அத்தை இதை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் அறிக்கையை வெளியிட்ட பின்னாடி அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க ஆல்ரெடி. அந்த வீடியோவுடைய இதை கூட இன்றைக்கி பார்த்தேன். ஸோ வந்து பார்த்தோம்னா திட்டமிட்டு இவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 75 நாட்கள் எதுக்காக மருத்துவமனையில் வைக்கணும்? 75 நாட்கள் இவங்க வச்சதே வந்து யாராக இருந்தாலுமே ரஜினிகாந்த் கூட தான் போனார் உடல்நிலை ஒரு தடவை சரியில்லாமல் இருக்கும்போது. அப்போ வந்து பார்த்தோம்னா அவர் வெளிநாட்டுக்கு போய் சிகிச்சை பெற்று நல்லபடியாக வந்துட்டாரே, அதே மாதிரி ஏன் அம்மாவை கூட்டிகிட்டு போகல? அதுதான் நான் கேட்குறோம். அதேமாதிரி 75 நாட்கள் எந்த பெரிய பெரிய விஐபி கூட 75 நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருந்ததில்லை. அதிகபட்சம் 20 நாள் இருப்பாங்க, 30 நாள் இருப்பாங்க. அதிகபட்சம் 20 to 30 நாள் தான் இருக்க முடியும். 75 நாட்கள் மருத்துவமனையில் வச்சாங்கன்றதை நம்புகிற மாதிரி கிடையாது. இதெல்லாம் வந்து இவங்க சொல்கிற இதெல்லாம் வந்து எதுவுமே நம்ப முடியல. ஆறுமுகசாமி விசாரணை ஆணையமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேற ஒரு ஆணையத்தை தான் பரிந்துரை பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களுமே திருப்திகரமாக இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தோம்னா சில அந்த ஒத்துழைப்பு வந்து ஏதாவது சசிகலாம்மா வந்து நேரடியாக அவங்க வந்து ஆஜராகி ஆறுமுகசாமி ஐயாட்ட வந்து அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணலை. அவங்க வந்து அவங்களுடைய
எழுத்துப்பூர்வமாக அறிக்கை கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அவங்களாம் யாரும் போய் நேர்லலாம் ஆஜராகல. அதனால் இன்னொரு 6 பேர், சில டாக்டர்ஸ் இன்னொரு 8 பேர்கிட்ட நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி விசாரிக்க வேண்டியது இருக்குது. பிரதாப் ரெட்டியை வந்து டாக்டர் பிரதாப் ரெட்டியை நல்லா 4 தட்டு தட்டி கேள்வியை கேட்டோம்னா அவர் உண்மையை சொல்லிடுவார். ஏன்னா ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க, அதுக்கு துணை போயிருக்காங்க அப்படின்றத வந்து இது வந்து பெரிய சீரியஸான விஷயம். பிரைம் மினிஸ்டரோட சப்போர்ட்டருக்கு போய் இவங்க இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். அப்போலோவுக்கு கூட இருந்த அம்மா ஜெயலலிதா அம்மா கூட இருந்தவங்களுக்குலாம் கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, முக்கியமான அமைச்சர்கள் இருக்கீங்க, யாருமே வந்து அம்மாவுடைய அந்த இதை வந்து நீங்கள் உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை காட்டாம விட்டீங்க அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். அதனால் இது திட்டமிட்ட சதியாக தான் இருக்க முடியுன்றது நான் போட்ட இந்த 4வது வீடியோவில் ஓப்பனாகவே நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆறுமுகசாமி விசாரணை அறிக்கையில் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஐயரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க, திதி கொடுத்த ஐயரை. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 4 திதி கொடுத்துட்டேன்னு உளறிட்டார். ஏன்னா வந்து 4ஆம் தேதியே 4 அவர் கொடுத்தது வந்து 5ஆம் தேதி கொடுத்தது மாதிரி சொல்லிட்டார். நான் 5ஆம் தேதி இறந்தது நைட்டு தான். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த எம்ஃபார்மிங் பண்ணாங்க இல்லையா, எம்ஃபார்மிங் பண்ண டாக்டரை கேட்டதுக்கு அவங்க நான் 10:30க்கெலாம் கொடுத்துட்டேன், எம்ஃபார்மிங் பண்ணது நான் 10:30க்கு அப்படின்றாங்க. அப்போ 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி 10:30க்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் இறந்ததே அவங்க நைட்டு 11:30க்கு தான் சொன்னாங்க. ஸோ இதுலேயே வந்து முரண்பாடு இருக்குது. அவங்க விசாரணை அறிக்கையில் இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எம்ஃபார்மிங் பண்ணதெல்லாம் முதலே பண்ணிட்டாங்க, அம்மா முதலே இறந்துட்டாங்க அப்படின்றது தான் சொல்கிறது. எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆறுமுகசாமி விசாரணை அறிக்கையில் வந்து அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து சாட்சிகள் ஆஜராகிற பொறுத்து அவங்க சொல்ல முடியும். அவங்க சொன்னதை மட்டும் அவங்க அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இன்னொரு சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவிலேயே கேட்டுக்கிறேன். அதை வந்து இவங்க தான் செய்யணும். இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யார் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட தான் அந்த அறிக்கை இருக்குது. அவங்க திரும்ப சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அதனால் வந்து இப்படி அம்மா கூட இருந்தவங்களே வந்து இப்படி இரக்கம் இல்லாமல் நடந்திருக்காங்க. அம்மாவுடைய அந்த படுகொலையில் இரக்கம் இல்லாமல் நடந்திருக்காங்க அப்படின்றது வட்ட வெளிச்சமாக தெரியுது. அதனால் வந்துட்டு டாக்டர் சிவகுமார்ன்றவர் வந்து அந்த அம்மாவுடைய டாக்டர் தான். அவர் தான் அம்மாவுக்கு ரொம்ப வருஷமாக ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு. அவர் மேலேயும் சந்தேகங்கள் இருக்குது. அவர் வேறு யாரும் இல்லை, சசிகலா அம்மாவோட உறவினர் தான். ஸோ அவங்களெல்லாம் நல்லா விசாரித்தாலே உண்மையில் வெளிவந்துடும். அப்போலோ ஓனரும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு, இந்த அம்மாவுடைய இதுக்கு கொலைக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் ஓப்பனாக சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நக்கீரன் ரிப்போர்ட்டர் இருக்கார் இல்லையா, நக்கீரன் கோபால்சாமி, அவருடைய வீடியோ இன்றைக்கி ஒன்று பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தெளிவாக சொல்கிறாரு, அம்மா வந்து உயரம் 5.5 அடி உயரம்ன்றாங்க. ஆனால் வந்து அந்த அம்மா ஒரு பெட்டிக்குள்ள வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பூத உடலை, அம்மாவோட பூத உடலை ஒரு பெட்டிக்குள்ள வச்சுருப்பாங்க. அந்த பெட்டியை நல்லா மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தா தலைக்கு மேலேயும் கொஞ்சம் கேப் இருக்குன்றாங்க 1 அடி, தலைக்கு காலுக்கு கீழேயும் நல்லா கேப் இருக்குன்றாங்க. அதை அவங்க வந்து அம்மாவோட ஃபோட்டோ வந்து இப்படி நிப்பாட்டி வச்சுட்டு அந்த பெட்டி அப்படி இது பண்ணி நிப்பாட்டின மாதிரி வச்சு பார்த்தோம்னா அந்த தலையில் அம்மா பூத உடல்லையும் நேச்சராக இருக்க ஃபோட்டோவையும் இணைச்சி பார்த்தோம்னா கீழே காலில் வந்து நல்லா கேப் இருக்குது. அதனால் அம்மாவோட 2 கால்களையும் வெட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் ரொம்ப ஷாக்காகவும் இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது, மிக மிக வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஜெயலலிதா அம்மாவை நேசித்த ஒரு ஒரு ஆள் தான். நான் வந்து மக்களில் ஒருத்தனா ஜெயலலிதா அம்மாவை ரொம்ப நேசித்தேன். அந்த கட்சியில் கூட ஒரு 10 வருட காலங்கள் வந்து அதிமுக கொடியெல்லாம் தூக்கி சுற்றிருக்கோம் பிரச்சாரத்தில். நான் பூத் ஏஜென்ட்டெல்லாம் வேலை பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. அம்மா இறந்த பின்னாடி நாங்கள்லாம் வந்து கட்சி மீட்டிங் எதுவுமே போகிறதில்ல. அம்மா இருக்கும் போதே நான் போகிறதில்ல. அந்த 2014க்கு அப்புறமே எந்த மீட்டிங்க்கு நான் போனதில்லை. அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த இதெல்லாம் இருந்தது. அம்மா இறந்த பின்னாடி சுத்தமாக கட்சியோடைய ஈடுபாடுகள்லாம் குறைச்சிக்கிட்டேன். மிக மிக வருத்தமாக இருக்குது. 2 கால்களையும் வெட்டி எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை நக்கீரன் கோபாலோட வீடியோ இன்றைக்கி பார்த்தேன். அவர் சொல்லியிருந்தார். அவர் கலைஞருடைய அந்த பூத உடலோட பெட்டியும் காமிச்சார், இதையும் காமிச்சார். தேசிய கொடி பொத்துனதில் கூட டிஃப்ரெண்ட் இருக்குது. கால்களில் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் தெரியுது, நல்லா கால் இல்லாதது நல்லா தெரியுதுன்னு ஸ்கெட்ச் போட்டு காமிச்சார். நீங்கள் டவுட் இருக்கவங்க அந்த வீடியோஸ் கூட போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இது திட்டமிட்ட ஒரு கொலை தான். மத்திய அரசோட துணையோட கூட இருந்த தோழியானவர்கள் அம்மாவை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதனால் பார்த்தோம்னா பணத்துக்காக மக்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கங்கும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. இதை பற்றி வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க. எப்போனா ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் வந்த பின்னாடி தான் போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் அதிகமாக யாரும் வீடியோ போடல. ஏன்னா போட்டால் அவங்க உயிருக்கே அச்சுறுத்தல் வந்துடும்.
அந்த அளவுக்கு இதில் பின்புலத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. மத்திய அரசோட சப்போர்ட்டோட இருக்கக்கூடியவங்க, பெரிய பெரிய சசிகலா அம்மா மாதிரி இருக்கக்கூடியவங்கள பற்றிலாம் யாரும் டக்குன்னு ஓப்பனாக பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க உயிருக்கு அச்சுறுத்தலாயிருன்றதுனால யாரும் பேசலை. ஆனால் நிறைய பேர் பேசியிருக்காங்க. அந்த ஆறுமுகசாமி விசாரணை வந்த பின்னாடி ஒரு 2 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன் பேசியிருக்கேன். மிக தைரியமாக நானும் பேசியிருக்கேன். ஸோ அதனால் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. அடுத்து இன்னொரு ஏதாவது முக்கியமான தடயங்கள் ஏதாவது இருந்தால் நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.